ஆன்றோர்களே, தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்விலே உயர்வதற்கு காரணம் அகநானூறா புறநானூறா? இந்த அகநானூரையும் புறநானூரையும் அதிகபட்சமாக தமிழர்கள் படிப்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதற்கு காரணத்தை நமக்கு முன்னாள் சிறப்பு பேச்சாளராக பேசும்போதே அஜந்தா திரு நாராயணசுவாமி ஐயா அவர்கள் அதற்கான காரணம் சொல்லிவிட்டார்கள். அகநானூறும் புறநானூறும் தமிழர்களுடைய மேற்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள். அதற்கு பின்னால் வந்த 17 கீழ்கணக்கு நூலில் உள்ள திருக்குறள் என்கிற ஒரு நூல் என்ன பண்ணிடுச்சுன்னா, இதோட பெருமையை தூக்கி சாப்பிட்டுச்சு. எப்பவுமே ஒரு தாய்க்கு பிறந்த மூத்த பிள்ளையை விட இளைய பிள்ளை தான் எப்பவுமே துடிப்பா இருக்கும், வெற்றி பெறும். அந்த மாதிரி தான் இந்த புறநானூரை விடவும் திருக்குறள் வெற்றி பெற்று விட்டது என்பதில் தமிழன்னைக்கு மகிழ்ச்சி தான். சரி, இன்னைக்கு நம்ம புறநானூரை பற்றி பேச போகிறோம். புறம் 400, அதாவது புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல். நீங்க அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒற்றை தலைப்பை கொண்டுதான் முழு பாடல்களே மையப்பொருளாக சுற்றி வருகிறது. ஆனா இந்த புறநானூரை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. புறம், புறப்பாடு, புறப்பொருள் வெண்பாமாலை, தமிழர் கருவூலம், நந்தா விளக்கம் என்றெல்லாம் இதற்கு பெயர்கள் இருக்கிறது. அது என்ன? புறம் புறப்பாடு. சரி, புறப்பொருள் பத்தி பேசுது, அதனால புறம் புறப்பாடு சொல்றோம். அது என்ன? தமிழர் கருவூலம். கருவூலம்னா என்ன? ஒரு நாட்டினுடைய செல்வங்களை வைக்கக்கூடிய இடம் கருவூலம். அப்போ தமிழர் கருவூலம் எனப்படக்கூடிய இந்த புறநானூறு எனப்படுவது தமிழர்களுடைய மானம், கொடை, வீரம், கல்வி, நாகரிகம், பண்பாடு போன்ற அத்தனையும் இதற்குள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் புறநானூறு தமிழர் கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த புறநானூறு ஒரு காலத்துல தமிழ் அரசியல் மேடைகளையே கலக்குச்சு ஒற்றை பாடலின் மூலம். அந்த ஒற்றை பாடல் என்ன தெரியுமா? இது யாருமே தெரியாமல் இருக்க முடியாது. அது புறநானூற்று தாயை பற்றிய பாடல். தன் மகன் கோழையாக இறந்து விட்டான் என்று எண்ணி போர்க்களத்துக்கு செல்கின்ற அந்த தாய் அவன் மாதிரியே மேல்பட்டு இறந்ததை கண்டு ஆனந்தமாக திரும்பி வருகிறார். இப்படி ஒரு பாடல். இந்த பாடல் 1956 வெளிவந்த ராஜாராணி என்கிற ஒரு திரைப்படத்திலே இடம்பெற்றது. பின்பு மேடை நாடகங்களாகவும் வீதி நாடகங்களாகவும் ஓரங்க நாடகங்களாகவும் தமிழ்நாட்டின் அரசியல் மேடைகளையே கலக்கியது. ஒரு வசன கவியாக வெளிவந்தது. இந்த வசன கவிதை அந்த காலத்துல அப்படி ஒரு பிரபலத்தை எட்டி பிடித்தது. அதுதான் புறநானூற்றை தமிழர்களிடையே கொண்டு போய் சேர்த்தது. அந்த வசன கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிழவி காக்கைக்கு சோறு கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்போது ஒரு ஆண்மகன் ஓடி வருகிறான். என்னப்பா, ஆடி வரும் பெண் பிள்ளை போல் பெருமூச்சு வாங்குகிறாயே, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின்பு உன் பேச்சை துவங்கு என்கிறாள் அந்த தாய் கிழவி. உன்னுடைய வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு கிழவி, உன்னுடைய மகன் மாண்டான் போர்க்களத்தில் என்றார். காயமாடுகையிலே காய்களை வெட்டுவதுண்டு. களமும் அதுதான். காயம் எங்கே? மார்பிலா, முதுகிலா? முதுகில் என்றான். கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல். கோழைக்கு பால் கொடுத்தேன், உட்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போதீதனாம். முன்பொரு நாய் பாய்ந்து அன்புக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணால். அவருக்கு பிறந்தானா? மானம் எங்கே? மதுவும் சுறாவும் உண்டு வாழ்ந்த மானமற்ற வம்சமா? மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொளுத்தாள், தோள்கள் தினவெடுக்கவில்லையா? வேலுக்கு பதில் சொல்ல வழியற்ற கோழையே, என் வீர பாலுக்கு பதில் சொல். சென்றென்று செதுகலத்தை நற்றமிழர் சிங்கங்களை புரட்டி பார்க்கின்றாள். தமிழர் மானம் காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அவளுக்கு அத்தகைய மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான், ஆந்திலே வேல் தாங்கி. இதனை கண்டனர், இதயம் குளிர்ந்தனர். இனி எதை கண்டாலும் பயமில்லை, என் மகன் வீரனா இறந்தான் என்றாள். அடடா, அது தெரிய எண்ணி இருந்தேன் அவன் பாலுண்ட மார்பை. கதுத்தறிய போய் சொன்ன கையவன் எங்கே? என் வாளிங்கே, அவன் நாட்டெங்கே என்று அவன் பாடி. இந்த வசன கவிதை 1956 வெளிவந்து புறநானூற்றினுடைய புகழ் பேசக்கூடியதாக அமைந்தது. புறநானூற்றினுடைய புகழை தமிழர்கள் உணர்ந்து கொண்டது இந்த பாடலின் மூலம். ஆனால் உலகமே உணர்ந்து கொண்ட ஒரு பாடல் உள்ளது. அது கணியன் பூங்குன்றனாரின் 192வது பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்று பிறந்ததவாதான் முதல் சரிதரும் அவற்றோடன்ன சாமனும் புதுவதன்றை வாழ்வும் சிறந்தன்று மகிழ்ந்தென்றும் இளமே, பெரியோரை இழந்தரும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிற ஐநா சபையிலே பொறிக்கப்பட்ட இந்த பாடல். உங்களுக்கு கல்வியை பற்றிய பாடல் வேண்டுமா? வேற்றுமையுள்ள நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அவனை மேல்பாலும் வருக என்பர் என்ற கல்வியின் சிறப்பு கூறக்கூடிய பாடல் உண்டு.
உங்களுக்கு வீரத்தை பற்றிய பாடல் வேணுமா? தலையாள காலத்து செதுவென்ற பாண்டியன் நெடுச்செழியனுடைய பாடல் உண்டு. உங்களுக்கு வல்லத்தன்மையை பற்றிய பாடல் வேணுமா? பெருந்தலை சாத்தனார் பொருள்வேண்டி வந்த போது கோணவல்லர் காட்டிலே பதவி இருக்கிறார். என்னுடைய தலைக்கு என்னுடைய தம்பி விளை வைத்திருக்கிறான், என்னுடைய தலையை கொண்டு போய் அவன் கொடுக்கின்ற பரிசை பெற்றுக்கொள் என்று குமணவல்லர் பாடிய பாடல் உண்டு. உங்களுக்கு எது வேண்டுமோ அவை அத்தனையும் புறநானூற்றிலே உண்டு. புறநானூற்றின் ஒவ்வொரு பாடலுக்கு பின்பும் ஒவ்வொரு கதை உண்டு. ஒவ்வொரு கதைக்கு பின்பும் தமிழர்களின் மானமும் வீரமும் புதைந்து கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கதையை நான் சொல்கிறேன். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது தமிழனின் போர் வீரம் குறித்த கதை. ஒரு தமிழ் மன்னன் உயிரை கொடுத்து மானம் காத்த கதை. சோழன் செங்கானனுக்கும் சேரன் கணைக்கால் இருகோரைக்கும் இடையே போர் நடைபெறும். இந்த போர் கழுவலம் என்ற இடத்துல நடக்குது. இந்த போர்ல சேரன் கணைக்கால் இருகோரை தோல்வியுறுகிறான். தோல்வியுற்ற மன்னன் குடமுழக்கு சிறையிலே சிறை வைக்கப்படுகிறான். அப்படி சிறையிலே அடைக்கப்பட்ட மன்னனுக்கு தாகம், தீராத தாகத்தினால் அவன் அந்த சிறைச்சாலையின் ஓரத்திலே இருக்கக்கூடிய காவலாளியிடம் தண்ணீர் கேட்கிறான். அவனும் ஆமா போர்ல தோற்ற அடிமையா கிடக்கிறான், எனக்கு தண்ணி ஒதுக்கேடு என்பது போல அவனை ஏளனமாக பேசிவிட்டு தண்ணீர் எடுத்து வர செல்கிறான். அப்போது அந்த சிறைச்சாலையினுடைய ஓரத்துல ஒரு முள் கிடக்கிறார். அந்த முள்ளை எடுத்து அந்த மன்னன் ஒற்றை பாடலை எழுதுகிறார். எழுதி வைத்துவிட்டு தண்ணீர் கிடைத்தும் கூட அதை குடிக்காமல் அவன் இறந்து போகிறான். அந்த பாடல் என்ன தெரியுமா? உளவி இறப்பினும் மூத்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு நமளின் இடர்படுத்திய கேளின் கேளார் வேளாண் சிறுபதம் வயிற்றுக்கு தனியத்தாம் புண்டு வாழும் அளவை இன்மதோ இவ்வுலகத்தாய். அதாவது இந்த தமிழ்நாட்டுல தாயின் வயிற்றில இருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இறந்தே பிறந்தாலும் கூட அது வாளில் இருந்து தப்ப முடியாது. வாள் கொண்டு அதன் மார்பிலே கீறிவிட்டு இவன் வீரன் என்று சொல்லி அந்த குழந்தையை அடக்கம் செய்வர். அப்படிப்பட்ட தமிழ் மரபிலே அரசனாக பிறந்து அரசனாக வாழ்ந்து போரிலே தோல்வியுற்று அவன் கொடுக்கின்ற ஒதுக்குவலை நீரை வாங்கி பருகி நான் உயிர் வாழ்வதை விட உயிரை விடுவதே மான பெரியது என்று எழுதி வைத்துவிட்டு அவன் இறந்து போகிறான். தமிழர்களின் பேசுறத கரெக்டா கவனிக்கிறவங்க தன்னை மறந்து அவர்கள் தன்னை மறந்து அவர்கள் புறநானூற்று கதையிலே போய்விட்டார்கள். மகுடிக்கு அடிபட்ட மயங்கிற்ற பாம்பை போல நீங்கள் தான் ஆரம்பத்தில் இந்த பாம்பு என்று குறிப்பிடுகிறீர்கள். மகுடிக்கு மயங்கிய நாகத்தை போல அவர்கள் இந்த குரலிலே மயக்கமுற்று புறநானூற்று காலத்திலே சென்று மன்னனை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் தான் தமிழர்கள் இந்த புறநானூரை தமிழர் கருவூலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தா விளக்கம். அது என்ன நந்தா விளக்கம்? ஒரு கோவில்ல எத்தனையோ தீபங்களை ஏற்றுவாங்க. ஆனா ஒற்றை தீபத்துக்கு மட்டும் ஒரு பெருமை உண்டு. அந்த தீபம் தான் நந்தா விளக்கு. அது என்ன நந்தா விளக்குனா, அந்த விளக்கு காற்றடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எப்போதுமே அணையவே அணையாது. ஒரு கோயிலில் ஏற்றப்படக்கூடிய அணையா விளக்கிற்குத்தான் நந்தா விளக்கு என்று பெயர். அதுபோல புறநானூறு என்பது தமிழர்களினுடைய வாழ்வில் கிடைத்த நந்தா விளக்கம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான புறநானூற்றின் புகழ்பாட 10 நிமிடத்தை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 8 நிமிடத்திலே பேசி முடித்த உங்களுக்கு